அம்மா கிட்ட கேட்கலாமா வேண்டாமா? கேட்கலாம். அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன். நீங்க தப்பா எடுத்துக்காம சொல்லணும். கேளு. இல்லங்கம்மா, அன்னைக்கு கோயில்ல அர்ச்சனை பண்றதுக்கு உங்க வீட்டுக்காரர் பேரை பூசாரி கேட்டதும் உங்க முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு அனிதா அம்மா அப்பாவை பத்தி பேசினதும் நீங்க ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. என்ன ஆச்சுங்கம்மா? இப்போ ஐயா எங்க இருக்காரு? தூங்கிட்டீங்களா? இந்தாங்க பாட்டி. அம்மா எப்படி இருக்காங்கப்பா? நல்லா இருக்காங்கம்மா. என்ன உன்னை பத்தின கவலை தான் அவளுக்கு எப்பவும். நானும் அருணும் இங்க வேலை செய்யறதால உன்னை டெய்லி பாத்துடுறோம். பாவம், அவளுக்கு தான் அந்த கொடுப்பனை இல்லம்மா. உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு பார்த்தா ருத்ராமா விட மாட்டேங்கிறாங்க. எப்பதான் நீ நம்ம குடும்பத்தோட வந்து சேர போறியோ தெரியலம்மா. இவகிட்ட எல்லாம் பாசமா இருக்கிற மாதிரி நடிக்க வேண்டியிருக்கு. எல்லாம் கால கொடுமடா சாமி. சரிம்மா சக்தி, ருத்ராமா நேத்து நைட் எனக்கு போன் பண்ணி எங்கேயோ வெளியில போகணும், சீக்கிரம் வந்துருன்னு சொன்னாங்கம்மா. என்னம்மா விஷயம்? நான் ஏற்கனவே ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்தேன்ல, அந்த ஓனரை அம்மா இன்னைக்கு பார்க்க போறாங்களாம். சக்தி, அப்பா என்ன விஷயமாமா அவரை போய் பார்க்க போறாங்க? அனிதா அம்மா பண்ண தப்புக்காக ருத்ராமா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போற விஷயத்த எப்படி அப்பா கிட்ட சொல்றது? சக்தி, என்னம்மா தயங்குற? என்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு? எப்படியும் ருத்ராமாவுக்கு நான் தான் கார் ஓட்டிட்டு போக போறேன். அங்க வந்தா எனக்கு விஷயம் தெரியதான் போகுது. இத நான் ஏன் உங்ககிட்ட முன்கூட்டியே கேட்கறேன்னா, நான் உன் அப்பாங்கிற முறையில தாம்மா. சரிம்மா, உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்லம்மா. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லப்பா. அனிதா அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் கலாட்டா பண்ணி ஓனரை கை நீட்டி அடிச்சிருக்காங்க. அப்ப கூட அவர் அந்த விஷயத்த பெருசா எடுத்துக்காம பெருந்தன்மையா அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருக்காரு. அனிதா அம்மா அவர்கிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்காக அம்மா நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்க போறாங்க. சரிப்பா, அம்மா என்னையே அவங்க கூட வர சொல்லிருக்காங்க. நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் பூமிநாதன் தெரியாம ருத்ரா சந்திக்க போறாங்க. 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்கல்ல, அப்புறம் அவங்க ஒண்ணு சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப என்ன பண்றது?
பொண்ணு 3 பேரும் ஒன்னா சந்திக்க போறாங்களே, நாம ஒரு கணக்கு போட்டா காலம் வேற மாதிரி கணக்கு போட்டு நம்மளையே பீதி ஆக்குதே. இப்ப என்ன பண்றதுன்னே புரியலையே. என்னம்மா இங்கேயே நின்னுட்டீங்க? இல்ல, முதல் தடவை நான் இங்க வந்தப்போ உன்னை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணுங்கிறதுக்காக வந்தேன். ஆனா இப்போ அனிதாவுக்காக இங்க வந்திருக்கேன். இந்த இடம் ஏதோ ஒரு விதத்துல இரும்பு தொண்ட காந்தம் இழுக்கிற மாதிரி என்னை இழுத்துக்கிட்டே இருக்கு. அம்மா, நீங்க ஏதோ பெரிய விஷயம் பேசுற மாதிரி இருக்கு. ஆனா உண்மையிலேயே எனக்கு புரியல. உன்ன மாதிரி இருக்கிறது பாக்கியம் சக்தி. ஓ மனசுல களங்கம் இல்ல, அதனால இந்த சிக்கல் உன் மனசுக்கு புரியல. ஆனா என் இடத்துல இருந்து பாரு, மன்னிப்புங்கிறது ஒரு வார்த்தை தான். அத சாதாரணமா சொல்லிடலாம். ஆனா அந்த சாதாரண வார்த்தைய சொல்லாம உயிர் பலி கூட நடக்கும். நான் மன்னிப்பு கேட்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரம் வந்துட்டேன்னு நினைச்சேன். ருத்ரா கிட்ட தான் மன்னிப்பு கேட்பாங்க. ஆனா அனிதா பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். மனசார மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கும் போது கூனி குறுகி போற சக்தி. மன்னிப்பு கேட்கறது கூட ஒரு வகையில யாசகம் தான். நான் இன்னைக்கு யாசகம் கேட்டு நிக்க போறேன். அதான் காலுக்கு நடக்க மனசு வரல. ஐயோ அம்மா, இதுல இவ்ளோ சங்கடம் இருக்கிறது நீங்க சொல்லிதாம்மா எனக்கு தெரியுது. நீங்க நேத்து காலையில போய் மன்னிப்பு கேட்டு வரலான்னு சொன்ன உடனே அத நான் சாதாரணமா நினைச்சுதான் உங்ககிட்ட சரின்னு சொல்லிட்டேன். ஆனா இப்பதாம்மா எனக்கு புரியுது, நீங்க சொன்னப்பவே நான் வேண்டான்னு சொல்லியிருக்கணும். சாரிம்மா, என்ன மன்னிச்சிருங்க. ஹே சக்தி, நீ நல்ல பொண்ணு, எனக்காக என் கூட வந்திருக்க. இதுக்கு நீ எதுக்கு சாரி சொல்லணும்? சாரி எல்லாம் சொல்லக்கூடாது. இல்லம்மா, நீங்க சங்கடப்படுறத பார்த்து எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்னோட பிரச்சனைய, என் சங்கடத்தை நினைச்சு நீ ஃபீல் பண்றிய சக்தி. அனிதா தான் ஃபீல் பண்ணிருக்கணும். அது மட்டும் நடந்தா அனிதா சரியான பாதைக்கு திரும்பிடுவா. ஆனா அது நடக்கலையே சக்தி. அம்மா, நம்ம உள்ள போக வேண்டாமா? ஐயா கிட்டயும் மன்னிப்பு கேட்க வேண்டாம். எதுக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அனிதா மாமால ஐயா கோவப்பட்டது அந்த நேரத்துல நடந்துருச்சு. அடுத்த நொடியிலேயே அவர் அனிதா அம்மாவை தான் பொண்ணு மாதிரி நினைச்சு ஃபீல் பண்ணிருப்பாரு. அதுவே அவர் மன்னிச்சிட்டதாதாமா அர்த்தம். வாங்கம்மா நம்ம போலாம். அப்பாடா, கழுத்துக்கு வந்த கத்தி கார் பார்க்கிங்லயே முடிஞ்சிருச்சு போலயே. சக்தி, உன்னை நான் இந்த வயசு வரைக்கும் உசுரோட விட்டதுக்கு இன்னைக்கு தான் உருப்படியா ஒரு காரியம் பண்ணிருக்கேன். இதை இப்படியே விட்டுறக்கூடாது. நாமளும் இறங்கி ஒரு பிட்ட போட்டு ருத்ராமாவை எப்படியாவது கார்ல ஏற வச்சு இங்க இருந்து கூட்டிட்டு போயிடணும். வாங்கம்மா. அம்மா, நீங்க வந்து கார்ல ஏறுங்கம்மா. நீங்க நினைச்சா இந்த மாதிரி எத்தனையோ கடையை ஒரே கையெழுத்துல விலைக்கு வாங்கிட முடியுமா? நீங்க போய் இந்த ஆளுகிட்ட போய் மன்னிப்பு கேட்கலாமா? வாங்கம்மா, வந்து கார்ல ஏறுங்கம்மா. ரத்னம், இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கார்ல இரு. வா சக்தி, போலாம். அம்மா ப்ளீஸ்மா. இப்ப யோசிக்கும் போது நீங்க மன்னிப்பு கேட்கணுங்கிறத என்னால தாங்கிக்க முடியாதுமா. ஐயா கிட்ட நான் பேசிக்கிறேன். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்ல சக்தி, நான் தான் மன்னிப்பு கேட்கணும். என் தாகத்துக்கு நீ தண்ணி குடிக்க முடியாதுல்ல. வா. கடவுளே, கொஞ்சம் மனசு வைப்பா. நான் ஆசைப்பட்டதை நிறைவேற்ற பூமிநாதனை ருத்ராமா பாத்திரக்கூடாது. நான் வேண்டிக்கிட்டதை நிறைவேற்றி கொடுத்துட்டேன்னா உனக்கு 108 தேங்க உடைக்கிறேன். இரு, நான் அப்புறம் கூப்பிடுறேன்.
ஒரு முக்கியமான விஷயம். சார் இந்த ஆர்டர் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் சார். ஏய், ஆர்டர்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இரு தம்பி, இங்க வா. சார் இப்படி எல்லாம் பேச மாட்டாரு. எப்போதும் கஸ்டமர் தான் கடவுள்னு சொல்லுவாரு. இப்ப இவரே இப்படி பேசுறாரு. கொடு. அவன் பாத்துப்பான். தம்பி அந்த 3வது டேபிள்ப்பா. அதெல்லாம் அவன் பாத்துக்குவான்பா. இப்ப நான் சொல்றத கேளு. ஆ. நான் இன்னும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரல. இன்னைக்கு நான் வரமாட்டேன். இன்னைக்கு எனக்கு வெளியில வேலை இருக்கு. சரியா? தப்பு சார், நீங்க தான் இங்க இருக்கீங்களே. ஓ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல சதீஷ். யாராவது வந்து என்ன கேட்டா நான் இல்ல, நான் வரலன்னு சொல்லணும். சரியா? அது எப்படி சார், நீங்க 5 அடி உயரத்துல இங்க நிக்கும் போது ஏன்ட்ட எப்படி சார் வந்து கேட்பாங்க? ஓ, யோ, இப்ப நான் போயிருவியா? சார் போயிட்டேன்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள தான் சார் இருக்கீங்க. ஐயோ, உனக்கு நான் எப்படி வராங்க வராங்க. எப்படியாவது சமாளி. சரிங்க சார், போங்க. வா சக்தி. சதீஷ் அண்ணே, வணக்கம் மேடம். வாங்க. வணக்கம். அண்ணே, இவங்க தான் என்னோட முதலாளி அம்மா. ஆ தெரியும் சக்தி, அன்னைக்கு உன்னை கூப்பிட வந்திருந்தாங்கல்ல, அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். சரிண்ணே, ஐயா எங்க? டேய் சதீஷ், மாத்தி கித்தி சொல்லிடாதடா, பெரிய பிரச்சனை ஆயிரும். சாரு இன்னும் வரல சக்தி. எப்போ வருவாரு? ஓ, இப்படியெல்லாம் கேள்வி வரும் தெரிஞ்சுதா இன்னைக்கு ஃபுல்லா வரமாட்டேன்னு சொன்னாரா? இப்பதான் தெரியுது. தம்பி, ஒன்னதான் கேக்குறேன், எப்போ வருவாரு? இல்ல மேடம், சார் இன்னைக்கு ஃபுல்லாவே வரமாட்டாரா மேடம். ஏதோ முக்கியமான வேலையா வெளியில போறேன்னு சொன்னாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் மேடம். அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. சொன்னது அப்படியே சொல்லிட்டான். ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கலான்னு வந்தேன். சக்தி, சாரோட ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல, அவருக்கு ஒரு கால் பண்ணு. நான் ஃபோன்லயே அவர்கிட்ட பேசிடுறேன். சரிங்கம்மா. அம்மா, ஐயாவோட போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுமா. ஓனர் இல்லனா அவரோட இடத்துல இருந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை பொறுப்பா பாத்துக்கிறது யார் சக்தி? சதீஷ் அண்ணாதாம்மா பார்த்து பாரு. ஆமா, நான் தான் பார்த்துப்பேன் மேடம். சக்தி இருந்த வரைக்கும் ஐயாவுக்கு அப்புறம் சக்தி தான். இப்போ சக்தி உங்க வீட்டுக்கு வந்த பிறகு ரெஸ்டாரண்ட் நான் தான் மேடம் பாத்துக்கிறேன். நேத்து உங்க பொண்ணு பிரச்சனை பண்ணப்ப கூட முதல்ல என்கிட்ட தான் மேடம் சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சார் வந்தாரு. ஆனா உங்க பொண்ணு அடிச்சது என்னவோ எங்க சாரை தான் மேடம். சரி, இன்னொரு தடவை இதுக்காக வர முடியுமான்னு தெரியல. அதனால இவர்கிட்டயே சொல்லிட்டு போயிடலாமா சக்தி? அம்மா, நீங்க கிளம்புங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். நோனோ தம்பி, சொல்லுங்க மேடம். நேத்து என் பொண்ணு அப்படி நடந்துகிட்டதுக்காக உங்க சாரை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு தான் நான் வந்தேன். ஆனா அவரை பார்க்க முடியல. உங்க சார் வந்து அவர்கிட்ட கண்டிப்பா சொல்லுங்க, என் பொண்ணு பண்ண அடாவடித்தனத்துக்காக நான் அவர்கிட்ட மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்காத ருத்ரா. அனிதா பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? இதுல என் தப்பும் இருக்கு. என் தப்பு தான் எல்லாத்தையும் விட பெருசு. எல்லாமே தெரியுது, ஆனா எதுவுமே என் கையில இல்லையே. இந்த விஷயத்துல நீ தான் என்ன மன்னிக்கணும் ருத்ரா. ஐ எம் சாரி. அப்புறம் சக்திய என் வீட்டுக்கு அனுப்பி வச்சதுக்காகவும் என் பொண்ணு கிட்ட பெருந்தன்மையா நடந்துகிட்டதுக்காகவும் அவருக்கு என் நன்றியை சொல்லிடுங்க. கண்டிப்பா மேடம், நான் சொல்லிடுறேன். சக்தி, போலாமா? சரிங்கம்மா. அண்ணே, நான் போயிட்டு வரேன். சரி சக்தி, போயிட்டு வா.
வயசு வித்தியாசம் பார்க்காம சாரை அடிக்குது. இந்த அம்மா என்னடான்னா தான் தகுதியை விட்டு இறங்கி வந்து பொண்ணுக்காக மன்னிப்பு கேட்டு போறாங்க. இப்படிப்பட்ட நல்லவங்களை பார்க்காம ஏன் சார் ஒளிஞ்சுக்கிட்டாரு? இதுக்குள்ள ஏதோ இருக்கு. பூமிநாதன் கூட பிரச்சனை பண்றது தப்புன்னு அனிதாவுக்கு எப்படியாவது நாசூக்கா புரிய வச்சிடணும். அந்த ரெஸ்டாரண்ட் பக்கமே அவளை போக விடாம பண்ணிடணும். நான் தான் சொன்னல ராஷிகா, அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரை அடிச்சது தப்புன்னு என்ன ஏதோ குறை சொல்றாங்க. அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணியே பேச மாட்றாங்க. அப்படியே ஃபெட் ஆயிட்டேன் தெரியுமா? உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் மைண்டே கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. சரி ஓகேடி, முடிஞ்சா இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணுவோம். பாய். அனிதாமா, என்ன? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? என்கிட்ட நீ என்ன பேசணும்? உங்களுக்கே தெரியும், நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே நம்ம வீட்டுல தான் நான் டிரைவரா வேலை பார்க்கறேம்மா. எனக்கு என் பொண்ணு முக்கியமா நீங்க முக்கியமானா எனக்கு நீங்க தாம்மா முக்கியம். அதுவும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப நீ என்ன சொல்ல வர? அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்ட எதுவும் பிரச்சனை வச்சுக்காதீங்கம்மா. அந்த ஆளை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேம்மா. அந்த ஆள் ரொம்ப மோசமான ஆளா. துஷனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்கம்மா. இனிமே அந்த ஆளுக்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாம அந்த ஆளை அப்படியே விட்டுருங்கம்மா. நீங்க அந்த ரெஸ்டாரண்ட் பக்கமே போகாதீங்க. சிட்டிக்குள்ள அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இருக்கா? உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி எத்தனையோ ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க போங்கம்மா. அப்படின்னா எனக்கு நீ அட்வைஸ் பண்ண வந்திருக்க, அப்படிதானே? நான் எங்க போகணும் எங்க போக கூடாது, ஏன் ஸ்டேட்டஸ்க்கு எது சரியா இருக்கும்னு நீ முடிவு பண்ணுவியா? இல்லம்மா. ஹே நிறுத்து. ஹே, மம்மி அட்வைஸ் பண்ணாலே எனக்கு பிடிக்காது. ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவர்னே நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? நீ சொல்லி நான் கேட்கணுமா? இல்லம்மா, நான் உங்க நல்லதுக்கு தாம்மா சொன்னேன். ஷட் அப். நீ சொல்ற ரெஸ்டாரண்ட் ஓனர் என்ன சிங்கமா புலியா? அவன் கிட்ட எதுவும் வச்சுக்க வேணான்னு எனக்கு பயம் காட்டுற. என்ன அவன் அப்படியே அடிச்சு சாப்பிட்டுருவானா என்ன? அவன் சிங்கம்னா நானும் சிங்கம், அவன் புலினா நானும் புலி. அவனுக்கு பயந்துட்டு பின்வாங்கில நான் போக மாட்டேன். நான் திரும்பவும் அவன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போவேன். அவன் கூட பிரச்சனை பண்ணுவேன். அவன் என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன். நான் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்றவங்கள தான் எனக்கு பிடிக்கும். உன்ன மாதிரி யூஸ்லெஸ்ஸா அட்வைஸ் பண்றவங்கள எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இன்னொரு முறை என்கிட்ட பேசிட்டு வந்து இப்படி நின்னு உன் கண்ணை நல்லா வீங்கிடும். பி கேர்ஃபுல். போ போன்னு சொல்றேன்ல. ஐயோ, இவளுக்கு கோபம் இருக்கிற அளவுக்கு பொறுமை இருக்க மாட்டேங்குதே. ருத்ராமாவும் பூமிநாதனும் சந்திச்சிடக்கூடாதுன்னு ஊர்ல இருக்கிற சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா இவளே போய் பிரச்சனை பண்ணி ருத்ராவும் பூமிநாதனும் சந்திக்கிற மாதிரி பண்ணிடுவா போல இருக்கே. அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டா இவ கேரக்டரை வச்சு நம்ம பொண்ணு இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவாங்களே. இதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. கடவுளே, என் சொல் பேச்ச கேட்கிற மாதிரி சாந்தமான புத்தி அவளுக்கு கூட. அப்பதான் இந்த வீட்டோட வாரிசா எப்பவும் இருக்க முடியும்.